கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். சற்று நேரம் தியானிக்க முடியாத இடத்துல வேத பகுதி ஆபகுக் புஸ்தகம். ஆபகுக் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 1085வது பக்கத்தில் இருக்கிறதான புத்தகம் ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்கம் பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஜெபிப்போம். பிதாவே, விட்டு தாங்க, கற்று தாங்க, விலக்கி தாங்க, நடத்து ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இங்க வாசிக்கும் பொழுது ஆபகுக் என்று சொன்னால் இறுக பிடித்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம். இறுக பிடித்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம். 3 அதிகாரங்கள் அடங்கிய இந்த ஆபகுக் புஸ்தகத்திலே 56 வசனங்கள் மாத்திரமே எழுதப்பட்ட இந்த ஆபகுக் புஸ்தகத்திலே அநேக காரியங்கள் எல்லாவற்றையும் தியானிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. இங்க வாசிக்கும் பொழுது இது ஒரு விண்ணப்பத்தினுடைய அதிகாரமாக இருக்கிறது. ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம் என்று வாசிக்கும். விண்ணப்பம் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாரு? கர்த்தாவே, இது வெளிப்படுத்துறது நான் கேட்கிறேன். வேதனையான சம்பவத்தை வெளிப்படுத்தியிருக்க கூடும், திகைத்து திணிக்கிடத்தக்க காரியத்தை வெளிப்படுத்தியிருக்க கூடும். அவனுக்கு பயம் உண்டாயிற்று. சில சொப்பனங்கள் உனக்கு பயம் உண்டா, திகிலுடைய பயம் உண்டா. வாழ்க்கையே இன்னைக்கு பயத்துல ஓடிக்கொண்டிருக்கு. பயம் இல்லாத மனுஷன் எங்க இருக்கு? வியாதியை கண்டால பயம், பிசாசை கண்டால பயம், புருஷனை குறித்த பயம், கடனை குறித்த பயம், இப்படிப்பட்ட பலவிதமான பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல தான் இன்றைக்கு சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ ஜெபிக்கிற ஆண்டவரே, வெளிப்படுத்துறது நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. ஆண்டவரே, கர்த்தாவே, வருஷத்தின் நடுவிலே வந்திருக்கிறோம், கிரியை உயிர்ப்பியும், வருஷ நடுவிலே அது விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஆண்டவரே, ஒரு இரக்கத்துக்காக கெஞ்சுகிற ஒரு ஜெபம், இரக்கத்தை தேவன் அனுப்பும்படி ஆண்டவரோடு கூட இணைந்து விட்டதான ஒரு ஜெபம் வருஷத்து நடுவில் வந்து இப்பொழுது ஜூன் மாதம் அரை வருஷத்துல பிரவேசித்திருக்கிறோம். 5 மாதம் முடிந்து 6வது மாதத்துள்ள பிரவேசித்திருக்கிறோம். அரை வருஷத்துல பிரவேசித்திருக்கிறோம். வருஷத்து நடுவிலே பிரவேசித்திருக்கிறோம். ஆகவே வருஷத்தின் நடுவிலே கிரியை உயிர்ப்பியும். ஆண்டவரே, உயிர்ப்பிப்பான். எனக்கு என்ன உயிர்ப்பியும் என்று சொன்னா என்ன அர்த்தம்? செத்து போன நிலை, உறவியற்ற நிலை, உருப்படாத நிலை, உருக்குலைந்து போன நிலை, இவைகள் தான் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட நிலையில இருந்து ஆண்டவர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு உயிரடையுமா, இது உயிரடையுமா, உயிரடையுமா என்கிற தலைப்பிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் புஸ்தகத்தை கொடுங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவனை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். எனக்கு மனவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தை குறித்ததான எழுதப்பட்டதான ஒரு தரிசனம். இங்கே எசேக்கியேலை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடத்தி கொண்டு போகிறார். எசேக்கியேல் என்று சொன்னால் தேவன் பலப்படுத்துகிறார் என்று அர்த்தம். எந்த நிலையில இருக்கிறார்? உறந்து போன நிலை. எனக்கு என்பவர்களே, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நடுவில் நிறுத்தி
அவைகள் என்னை அவையில் நடுவே சுற்றி நடக்க பண்ணினா என்று வாசிக்கும். இந்த எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக பிரிமணம் மக்கி போன எலும்புகள் உயிரடைய முடியாத நிலை, உலர்ந்து போன ஒரு எலும்பு. அப்போ உயிரடையுமா? இது உயிரடையுமா? உயிர் வருமா? என் தொழிலுக்கு ஒரு உயிர் வருமா? என் எதிர்காலத்துக்கு ஒரு உயிர் வருமா? என் உடைந்து போன வாழ்க்கைக்கு ஒரு உயிர் வருமா? எல்லாமே உலர்ந்து போயிற்றோ. இங்கே ஆண்டவர் வித்தியாசமான முறையில் நடத்துறார். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற காரியம் இன்னைக்கு எல்லாம் உலர்ந்து போயிருக்கு. வேலை, வருமானம், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் உலர்ந்து போன நிலை. எனக்கு என்மானவனே, அது உயிரிழவதற்கு இவன் செய்த ஒரு காரியம். முதலாவதாக அந்த எண்ணெய் அவைகளின் அருகே சுற்றி நடக்கப்படினான். எலும்புதான் கிடக்குது, உலர்ந்து போய் கிடக்கிறது, சுற்றி நடக்கப்படி நட, ஒரு விசுவாச நடை. இதுவரைக்கும் உலர்ந்து போன நிலைகளே பார்த்து கொண்டிருக்காத, வெறுமையே பார்த்தது போதும், தரித்திரத்தையே பார்த்தது போதும், பற்றாக்குறையே பார்த்தது போதும். நீ என்ன செய்ய? விசுவாசத்தில் அது நடக்க வேண்டும். எனக்கு மறுபடி நடந்தா என்று வாசி. மாத்திரமல்ல, இப்பொழுது பிரிமரவளை அதை குறித்து அதை பார்க்கிறான். இல்லையா? அதை பார்த்து பேசுகிறான். நீங்க நம்ம எதை பார்த்து பேசுறோம்? இயேசு சொன்னா, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து உயர்ந்து அப்புறம் போய் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று இயேசு சொன்னார். மலையை பார்த்து பேச வேண்டிய நாம் மலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். பார்த்து பேசுவது என்பது வேறு, பற்றி பேசுவது என்பது வேறு. என்ன அர்த்தம்? பிரச்சனையே பேசிக் கொண்டிருக்கிறோம், உடைந்து போன வாழ்க்கையே பேசிக் கொண்டிருக்கிறோம், கடந்த காலத்துல வந்ததன் தோல்வியே பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்லையா? நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி இருந்தேன் என்று பிரிமனுடைய இழந்து போனவர்களே பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்லாத நிலையை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறோம். இனி அப்படி பேசல. எதை பேசணுமா? மலையை பற்றி பேசாத, மலையை பார்த்து பேசு. பிரச்சனையே பேசிக் கொண்டிருக்காத, இந்த பிரச்சனையை பார்த்து பேசு. இதைத்தான் இசைக்கு சொன்னான். மலையா பிரிமனரை அவைகளை பார்த்து சொல்ல வேண்டிய என்னவென்றால், விழுந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, அப்போ அப்படி இருக்கும் பொழுது நடந்த ஒரு காரியம் என்ன? பிரியமானவர்களே, எசேக்கியேல் 37:11 வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 37:11 வாசிக்கலாம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இல்லையா? எனக்கு என்மானவர்களே, ஆகவே உலர்ந்து போன நிலைமையா, அற்று போன நிலைமையா, நம்பிக்கை இழந்த நிலையிலே நீ வாழ முடியாது நம்பிக்கை இழந்திருக்கிறீங்களோ? எனக்கு வேலை கிடைக்காது என்று நம்பிக்கை இழந்து விட்டீர்களோ? எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை என்று நம்பிக்கையை விட்டு விட்டீர்களோ? நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி யாரும் சொல்லவில்லை. எனக்கு என்ன? ஆகவே உலர்ந்து போன எலும்பு என்னாச்சு? அதை பார்த்து பேசும் பொழுது இறைச்சல் உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, இந்த எசேக்கியேல் புத்தகம் 37 முழுதை வாசித்து பாருங்கள். அங்கே கிட்டத்தட்ட முதலாவது எலும்புகள், இரண்டாவது எலும்புகளை இணைக்கக்கூடிய எலும்பு கூடுதல். எலும்பு மாத்திரம் தான் போதுமா? எலும்பு இணைக்கக்கூடிய எலும்பு கூடு தேவை, அப்புறம் நரம்பு தேவை, அப்புறம் மாம்சம் தேவை, அதுக்கப்புறம் ஜீவன் தேவை, ரத்தம் தேவை. இத்தனையும் எப்படி உண்டாச்சு? வார்த்தை. எனக்கு வார்த்தையை வச்சு நல்ல வார்த்தைகள் பேசுங்க. கர்த்தர் செய்வா, தருவா, கைவிட மாட்டா, என்
ஜீவன் உள்ள தேவனுக்கு செய்வாருங்கிற நம்பிக்கையை நீங்கள் கலந்து விட வேண்டாம் பிரியமானவர்களே. ஆகவே உலர்ந்து போன எலும்பு, உலர்ந்து போன எலும்பு, உன் வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கிறது. உன் வாழ்க்கை உலர்ந்து போன நிலைமையா, உலர்ந்து போன வாழ்க்கையா, உதவியற்ற வாழ்க்கையா, ஒரு குழந்தையோட வாழ்க்கையா, அந்த உணர்ந்து போன எலும்புகளை உயிரிழந்து உண்மை என்று சொன்னால் உன் வாழ்க்கையில எந்தெந்த காரியம் உணர்ந்து போயிற்றோ, உன் நம்பிக்கை உணர்ந்து போயிற்றோ, கலங்க வேண்டாம். கர்த்தருடைய வசனத்தை பேசு. கர்த்தருடைய வசனமானது ஜீவனுடையது. எனக்கு மனவளை அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். உணர்ந்து போன எலும்பு நம்பர் 1. இரண்டாவதாக வாசிக்கும் பொழுது ஓசியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று. அவர்கள் வேர் உலர்ந்து போனது. முதல்ல பார்த்தோம் உலர்ந்து போன எலும்பு. பிரியமானவர்களே, இந்த உலர்ந்து போன எலும்பை யார் உயிரிட செய்தார் இல்லையா? செய்துட்டு யார் என்ன செய்தாரு? எசேக்கியேல் 37:14 வாசிங்க. எசேக்கியேல் 37:14. என் ஆவி உங்களுக்கு வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்கள் உயிரடைவீர்கள். நல்லா கவனிங்க, இது உயிரடைவா கேள்வி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு உயிரடைவீர்கள். பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்க உயிரடையுமா கேள்வி. எனக்கு என்ன இப்பொழுது பதில் வருகிறது, நீங்கள் உயிரடைவீர்கள். என் ஆவி உங்களுக்கு வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன். இதை சொன்னேன், இதை செய்வேன். அவர் என்ன சொன்னாரோ அது நடக்கும். என் தேவனுடைய வாயிலில் புறப்படும் நல் வார்த்தைகள் நிறைவேறும். இந்த ராத்திரி வேளை திருதர்சனமாக அவரோடு பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு என்னுடைய ஆவி உங்களுக்கு வைப்பேன் இல்லையா? அந்த ஆவி வைக்கும் பொழுது செத்து போன எல்லா எலும்புகளும், உலர்ந்து போன எலும்புகள், உலர்ந்து போன காரியங்கள் எல்லாம் உயிரடைபடியாக ஆண்டவர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, அதை சொன்னேன், அதை செய்வேன். உனக்கு என்ன சொன்னாரோ தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தனிப்பட்ட ஜெபத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு வல்லமுடையவராக இருக்கிறார். உலர்ந்து போன எலும்பு. இரண்டாவதாக ஓசியா புஸ்தகத்தை திருப்பி கொள்ளும் பொழுது உலர்ந்து போன வேர் வாசி. உலர்ந்து போன எனக்கு யார் இவர்? எப்ராயிம். எப்ராயிம் என்று சொன்னால் பெருக்கம் என்று அர்த்தம். பெருக்கம் என்று அர்த்தம். உன் பெருக்கத்தில் வாழ வேண்டிய இந்த எப்ராயிம் ஒடுக்கத்துல காணப்பட்டு கிடக்கிறான். எனக்கு என்ன இவர் யார் என்று சொன்னால் யாக்கோபினுடைய பேரன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்க 46ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபுக்கு வயது முதிர்ந்த நிலையிலே யோசேப்பை அழைத்து 2 பிள்ளைகள் அழைத்து கொண்டு வாப்பா, நான் அவருக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது எப்ராமையும் மனாசே கூட நிறுத்துகிறார். அவர் நிறுத்தும் பொழுது பிரியமானவர்களே, வலது கரத்தை எப்ராயிம் மீது வைக்கிறார், இடது கரத்தை மனாசே மீது வைக்கிறார். மனாசே யாரு? மூத்தவன். எப்ராயிம் யாரு? இளையவன். பிரியமானவர்களே, ஆகவே தகப்பனுடைய கரம் மாறி இருப்பதை கண்டு யோசேப்பு உடனே ஓடி வந்து, அப்பா இவன் மூத்தவன் தலை மீது உங்களுடைய வலதுகரம் இருக்கணும், இளையவன் கரம் மீது தலை மீது இடதுகரம் இருக்க வேண்டும் சொன்ன பொழுது அதுக்கு யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன? தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன? எனக்கு தெரியும் மகனே, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் மகனே, எனக்கு தெரியும். இவனும் பெருகுவான், இவன் தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். இவனும் பெருகுவான், இவன் தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே கோத்திர பிதாவா இருந்ததான யாக்கோபினுடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றவன் தான் எப்ராயிம். எப்ராயிம் வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் தகப்பனோ தடுத்து எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனில் அதிகமாய் பெருகுவான், அவருடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்று வாழ்த்தினான், ஜெபித்தார். பிரியமானவர்களே, ஆகவே எப்ராயிம் என்று சொல்ல பெருக்கு. அவ பெருக்க
நெருக்கமா இருக்கவனுடைய வாழ்க்கையிலே வந்ததான வேதனையான அனுபவங்கள் பல உண்டு பிரியமானவர்களே. இந்த எப்படியாவது வேறானது உலர்ந்து போயிடுச்சு. இல்ல கவனிங்க, ஒரு வேர் உலர்ந்து போகும் என்று சொன்னால் அந்த மரம் ஸ்ட்ராங்கா இருக்கவே இருக்க. ஒரு மரத்தினுடைய உறுதி, ஒரு மரத்தினுடைய ஸ்ட்ரென்த் எங்க இருக்கிறது? வேர்ல தான் இருக்கு. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை வேறற்று போன மரங்களா இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த வேறு உறுதியா இருக்கும் என்று சொன்னால் அந்த மரம் உறுதியா இருக்கும். வேறு உறுதியா இருக்கும் என்று சொன்னால் பிரியமானவர்களே மரம் அசையாது. புயல் வரலாம் இல்லையா? லைலா புயல், கைலா புயல், இப்ப இன்னைக்கு என்ன புயல்? ஏதோ ஒரு புயல், நான் பேப்பர் பார்க்கல, சோத்திரம். ஒரு புயல், பலவிதமான புயல் வந்தாலும் அந்த மரத்தை அசைக்க முடியாது. இதைத்தான் நீதிமன்றங்கள் 12:3 வாசிக்கும் பொழுது நீதிமன்ற வேரோ அசையாது, நீதிமன்ற வேரோ அசையாது. எல்லா வேரும் அசைஞ்சு போயிடும். ஆனா உன் வேரானது கனி கொடுக்கிற வேரா இருக்கும். அப்ப அந்த வேர் உணர்ந்து போகாம இருக்குன்னா அந்த வேருடைய தன்மை என்ன? பிரியமானவர்களே, வேருடைய தன்மை என்ன? ஆழத்துக்குள்ள போகும். தண்ணீர் எங்க இருக்கிறது? ஆழத்துக்குள்ள இருக்கு. அப்போ அந்த வேரானது தன்னுடைய வேர்களை ஆழத்துல விடும். ஆகவே கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, நீச்சல் அளவு, இடுப்பளவு என்று சொல்லி பல அளவுகள் உண்டு. உன் ஆவிக்கிற வாழ்க்கையிலே ஜெபத்தின் ஆழம், தரிசனத்தின் ஆழம், பரிசுத்தத்தின் ஆழம், வசனத்தின் ஆழம், ஆழத்திலும் அதிசயமே இருக்கிறது. அந்த ஆழம் என்பது எட்டாத அறிவு. எனக்கு என்ன, அப்போ அந்த வேர் என்ன செய்கிறது? தண்ணீர் ஆழத்துல போய் தண்ணீரை உறிஞ்சி கொப்புகளுக்கும் இலைகளுக்கும் கனிகளுக்கும் பழங்களுக்கும் அது கொடுத்து கொண்டே இருக்குது. அப்போ பிரிவளவுடைய அந்த வேறு உலர்ந்து போக காரணம் என்ன? தண்ணீர் இல்லை. உதாரணமாக மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 13:6 வெயில் ஏறின பொழுதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. இல்லையா? இங்க என்ன வாசிக்கிறோம்? மறுபடியும் வாசிக்கலாம். வெயில் ஏறின பொழுதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. இந்த வேர் மேற்புறமா இருக்கு, ஆழத்துக்குள்ள போகல. பிரிமணர்களே, அது ஒரு வேறான ஆழத்துக்குள்ள போகும் பொழுது அது தண்ணீரை குடிச்சுக்கிட்டே இருக்கும், உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வாசிக்கும் பொழுது வெயில் ஏறின பொழுதோ வேர் இல்லாமல் உலர்ந்து போயிற்றுன்னு வாசிக்கும். அந்த வெயில் எதை குறிக்கிறது? சோதனையாகிய வெயில், வேதனையாகிய வெயில், கடனாகிய வெயில், பற்றாக்குறையாகிய வெயில், பிரச்சனையாகிய வெயில் இன்னைக்கு மனசை வந்து அடிக்கிறது. எனக்கு மனவளை உச்சி வெயில் அடிக்கிறது. வெயில சுள்ளுன்னு அடிக்குது இல்லையா? வெயில் எப்படி அடிக்குது? சுள்ளுன்னு அடிக்குது. பிரியமானவர்களே, ஆகவே யோனா மீது வெயில் பட்டபடினாலே அவன் சோர்ந்து போனான்னு வாசிக்கும். வெயில் சோதனை குறிக்கும். இன்றைக்கு அநேகர் பலவிதமான சோதனைகள். அந்த சோதனையாக வெயில் படும்பொழுது என்ன செய்கிறது? சோர்ந்து போய் விடுகிறார். யோனாவின் மீது வெயில் பட்டபடினாலே தனக்குள்ள சோர்ந்து போனா. இந்த ராத்திரி வேளையிலே சோதனையாக வெயிலே சோர்ந்து போனாயா? உன் புருஷ நிமித்தம் சோர்ந்து போனாயா? உன் மனைவி நிமித்தம் சோர்ந்து போனாயா? பிரிமணர்களை எல்லாமே ஒரு சூனியமா இருக்கிற நிமித்தமாக சோர்ந்து போனாயா? கலங்க வேண்டாம். சோர்ந்து போனதுக்கு பலம் கொடுத்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை என் ஆண்டவர் பெருகச் செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா என்ற சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது சில விதை கற்பாரின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாமையா உலர்ந்து போயிற்று. உலர்ந்து ஈரம் இல்லை சொல்லுவோம். அவன் நெஞ்சினோட ஈரம் இருக்காயா கேட்பாங்க இல்லையா? ஈரம் தேவை. ஈரம் இருந்தாதான் பிரியமானவர்களே அது என்ன செய்யும்? விதை முளை. அவங்க வாசிக்கும் பொழுது ஈரம் இல்லாதபடினால உணர்ந்து போயிற்று. எது குறிக்கிறது? ஐக்கியத்தை குறிக்கிறது. எனக்கு என்ன தேவஜனமே, ஆகிய வேர்கள் உணர்ந்து போக காரணம் என்ன? வெயில் ஏறும் பொழுது வேர் உணர்ந்து போகும்,
வேர் உலர்ந்து போகும். மூன்றாவதாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். நல்லா கவனிங்க. அப்போ வேர் உலர்ந்து போய் காரணம் என்ன? வெயில் ஏறும்போது உலர்ந்து போகும், ஈரம் இல்லாட்டா உலர்ந்து போகும். மூன்றாவது நிலைத்திருக்காவிட்டால் அவர் இயேசு சொல்ற, ஒருவன் எண்ணிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இது எதை குறிக்கிறது? ஐக்கியத்தை குறிக்கிறது. எனக்கு என்ன, உனக்கும் தேவனுக்கு ஐக்கியம் எங்கே? ஆரம்ப நாட்களில் ஜெபம் என்று சொல்ல ஓடி வருவாயே, அந்த ஜெபம் இப்பொழுது எங்கே? அதிகாலை ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எங்கே? இரவெல்லாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எங்கே? பக்கம் பக்கமாக வேத வசனத்தை முழங்கால் என்று படித்தாயே, அந்த வேத வாசிப்பது எங்கே? ஐக்கியம் இல்லையே. தேவனோட உறவாளோட ஐக்கியம் இல்லையே. தனி ஜெபத்து ஐக்கியம் இல்லையே. ஆண்டவர் இயேசு சாயங்காலத்தில் ஜெபிக்க போனார், ஐக்கிய வைத்திருந்தார். பகலெல்லாம் ஊழி செய்தார், இரவெல்லாம் ஜெபித்தார், ஐக்கிய வைத்திருந்தார். எனக்கு என்பவர்களே, ஐக்கியம் தேவை. தேவனோட ஐக்கியம் தேவை. ஐக்கியத்தை உறுதி இல்லாதபடி இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிற அநேக மக்கள் உண்டு. நிலைத்திருக்காவிட்டால் உணர்ந்து போம். ஒரு வேர் உணர்ந்து போக சொன்னால் அது எரிப்பதற்கு தான் பயன்படுமே தவிர வேற எதற்கும் பயன்படுது. அப்ப இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களை யார் உயிர்ப்பிக்கிறார்? உயிரடைவா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரடைவதாக, உன் செத்து போன விசுவாசம் உயிரடைவதாக, உன் செத்து போன வருமானம் உயிரடைவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, கலங்காதை கற்றுக்கு சொல்கிறோம். ஓசியா 9:16 வாசிக்கும் பொழுது அவருடைய வேர் உலர்ந்து போயிற்று என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த ஓசியா புத்தகம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிராயிமுடைய பெயரானது இந்த ஓசியா புத்தகத்துல 33 தடவை 33 தடவை எபிராயிமே 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 உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி வரும். அப்ப எபிராயிமுடைய வேர் உலர்ந்து போனதுக்கு காரணம் என்ன? பலதமான காரணம் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்ல நான் கடமைப்படுகிறேன். ஓசியா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓசியா 7:8. எபிராயிம் அந்நிய ஜனங்களோடு கூட கலந்திருக்கிறார். எபிராயிம் திருப்பி போடாத அப்பம். இல்லையா? எபிராயிம் பிரியமானவர்களே, அவனுக்கு அநேக காரியங்கள் உண்டு. எபிராயிம் அடங்காத கிடாரி, எபிராயிம் அப்பம் சுடும் அடுப்பு, எபிராயிம் திருப்பி போடாத அப்போ, எபிராயிம் வேதையான புறா, எபிராயிம் மோசப்போக்கு வில், எபிராயிம் விரும்பப்படாத பாத்திரம், எபிராயிம் தனித்து திரிகிற காட்டு கழுதை, எபிராயிம் உலர்ந்து போன பிரியமானவர்களே ஒரு வேர் என்று சொல்லி அநேக காரியங்கள். எபிராயிம் உலர்ந்து போன ஒரு திராட்சை செடி என்று சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கு. இங்க வாசிக்கும் பொழுது இவருடைய வேர் உலர்ந்து போனது காரணம் என்ன? எபிராயிம் அந்நிய ஜனங்களோடு கடந்திருக்கான். திருப்பி போடாதப்போ ஒரு பக்கம் மட்டும்தான் வந்திருக்கு, ஒரு பக்கம் வேகல, ஆஃப் ஆயி. ரெண்டு பக்கம் தோசை வெந்தாதான் வயிற்றுக்கு கோளாறு வராது. ஒரு பக்கம் மாத்திரம் வந்திருக்கு. இதை குறிக்கிறது மாய்மாலமான ஜீவியம். இந்த மாய்மாலமான ஜீவியத்தை தான் ஆண்டவர் இயேசு சபித்தா. அத்திமரத்தை பார்த்து ஏன் சபித்தா? இலைகள் இருக்கிறது, பிரியமானவர்களே, இலைகள் ஃபுல்லா இருக்குது. ஆண்டவர் இயேசு தூரத்துல வந்தார். இலை கவர்ச்சி இழுக்கிற இலை. அப்ப அந்த கனி இருக்குது சொல்லி அது இழுத்து கொண்டிருந்தது. இயேசு கிட்ட வந்தா இலைகளை ஏந்தி கனிகள் இல்லாதபடினாலே அந்த மரத்தை ஆண்டவராகிய இயேசு சபித்தார் என்று வாசிக்கிறோம். திருப்பி போடாத அப்பம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நடிப்பு வாழ்க்கை வாழ்கிறவர்கள்தான் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எபிராயிம் திருப்பி போடாத அப்பம். ஒரு பக்கம் மட்டும் வந்திருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜெபமா பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா வசனம் இருக்கு. இன்னும் சில வாழ்க்கையில வசனமா இருக்கு, ஜெபம் இருக்கு. ரெண்டு இணையணும். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா 1/2 மணி நேரம் படிக்கணும். 1/2 hour வேத வாசித்தீங்கன்னா 1/2 hour ஜெபிக்கணும். இந்த ரெண்டும் பேலன்ஸ் இருந்தாதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆகவே ஒரு பக்கம் மாத்திரம் வெந்திருப்பது ஒரு வாழ்க்கை அல்ல.
எபிரகாமுடைய வேர் உலர்ந்து போனது காரணம் என்ன? திருப்பி போடாத அப்பம். அந்நிய ஜனத்தோடு கலந்திருக்கிறான். எனக்கு என்னவளே, உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம் இல்லையா? வேலையாளுக்கு விசுவாசிக்கும் இசைவேது. ஆகவே பிரிமண கவனமாக வாழ வேண்டும். அன்றைக்கு பிரிமண என்ன வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? பிலேயாம் மூலமாக ஆண்டவர் என்ன சொன்னார்? இவர்கள் தனித்தீரோட வாசமாயிருப்பார்கள், தேவனோட ஐக்கியமாயிருப்பார்கள், இவர்கள் மற்ற ஜாதியோட கலவாமல் இருப்பார்கள். ஆகவே ஜாதிகளை சொல்லப்படுறது அது பிரிமண கூட அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய சுபாவங்கள், அருவருப்பான சுபாவங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, வேறு பிடிக்கப்பட்ட வாழ்க்கை, இவைகள் தான் பிரிமணவுடைய அவசியம். இவனோ அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். இது நிமித்தமாக அவனுடைய வேர் உணர்ந்து போனது. அது உணர்ந்து போன வேர் மறுபடியும் உயிரடையுமா? வாசிக்கலாம். ஓசியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், ஓசியா 11ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம், ஓசியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது வார்த்தைகளை கொண்டு திரும்பும் இல்லையா? அப்ப பிரிவனது உணர்ந்து போனவே உயிரடையும். எப்படி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தருக்கு திரும்புங்கள். நான் எருசலேமுக்கு மனதுருக்கத்தோடு திரும்பினேன், சீயோனுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலையா? பட்டணம் நிரம்பி இருக்கின்ற சொல்லலையா? எனக்கு என்மான தேவஜனமே, ஆகவே இந்த ராத்திரி மேலே திரும்புவதற்கு மனதாயிரம் திரும்பு, கர்த்தர் வார்த்தைகளை கொண்டு கற்று திரும்பு என்று சொல்லி வாசிக்கும். திரும்ப நடக்கக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவர் சொல்ற வார்த்தையை வாசிக்கலாம். ஓசியா 14:4, நான் அவர்கள் சீர்கட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், கோபம் அவர்களுக்கு நீங்கிற்று. நோவ நாட்களில் ஆண்டவர் கோபம் கொண்டார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இனிமேல் கோபம் கூடுவதில்லை சொல்லவில்லையா? அதே போல எனக்கு தேவஜனமே, நீ திரும்புவா என்று சொன்னால் ஆண்டவர் கோபம் கொள்ள மாட்டார். இமை பொழுது கைவிட்டது உண்மைதான், ஆனால் உருக்கமான இறக்கத்தில் சேர்த்துக் கொள்வார். உன்னை சிறைப்புகளை ஆண்டவர் அனுமதித்து உண்மைதான், ஆனால் இன்றைக்கு திரும்பி வருவாய் என்று சொன்னால் உன் சிறையிருப்பு மாறும், உன் கட்டுகள் மாறும், உன் கட்டுகளை உடைப்பா. கட்டது சொல். கோபம் நீங்கின பொழுது நடந்த காரியம் என்ன? நான் இஸ்ரவேலுக்கு பணிவோடு இருப்பேன். எனக்கு மனவளே, அவன் நீலி புஷ்பம் போல மலருவான், லேபனோன் கூட வேரோடு நிற்பான், அவன் கிளை ஓங்கி படரும். அவன் அலங்கார ஒளிமரத்துடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லேபனோனுடைய வாசனை போல இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சல் போல செழித்து திராட்சை கொடிகளை போல படருவார்கள். எனக்கு என் வாழ்க்கை படருமா? என் ஆசீர்வாதம் தொடருமா? நன்மையும் கிருபையோட தொடரும். எனக்கு படரும் வாழ்க்கை, தொடரும் வாழ்க்கை ஆண்டவர் தருவதற்கு நடுமுடராய் இருக்கிறார். உயிரடையுமா? வருஷத்து நடுவில் கிரிய உயிர்ப்பையும் ஆண்டவரே என்று ஜெபித்த பொழுது உயிரிழந்தது அல்லவா? உணர்ந்து போன எலும்பு உயிரிழந்தது, உணர்ந்து போன வேறு உயிரிழந்தது. அதே போல உன் வாழ்க்கை உணர்ந்து போயிற்றோ, அது உயிரடையும். கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். வருஷத்து நடுவிலே உயிர்ப்பையும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா? நாம் கண்களை மூடுவோம். நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு அனுப்பி துதிக்கிறோம். சோதரியின் கர்த்தாவே, இப்பொழுது இவ்வளவு நேரம் சமூகத்தில் இருந்து வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண் நோக்கி பார்க்க முடியாது ஜெபிக்கிறேன். வருஷத்து நேரம் வந்திருக்கிறையா? கிரிய உயிர்ப்பையும் ஆண்டவரே, கோபித்தால் இறக்கத்தை நினைப்பீர். அறிந்தோ அறியாமல் செய்த பாவங்களை அறிந்தோ அறியாமல் செய்த குற்றங்களை மன்னிப்பீராக. ஆவியானவரே, சிறைப்பட்டு கிடக்கிறது அருவி, வாரப்பட்டு கிடக்கிறது அருவி, எல்லா விட்டு கடந்து போயிற்று. இழந்து போன நிலையில இருக்கிற மக்களை கண்ணோக்கி இழந்து போன நிலையில இருக்கிற மக்களை கண்ணோக்கி பார்ப்போம். எனக்கும் நம்பிக்கை உண்டோ? மறுபடியும் வாழ முடியுமா? செழிக்க முடியுமா? மறுபடியும் எனக்கு ஊழியம் கொடுக்கப்படுமா? மறுபடியும் எனக்கு வேலை கொடுக்கப்படுமா? என்னை விட்டு புரிந்து போன கரம் திரும்பி வருவாரா? என்னை விட்டு
என்னை விட்டு பிரிந்து போன மனைவி திரும்ப வருவாளா? என் பிள்ளைகள் என்னை எனக்கு ஆதரிக்க வருவார்களா? யாரெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அற்புதங்களை செய்யும்படியாக நகர்ச்சி மனதிறங்கி வீரா, மனதிறங்கி வீரா, மனதிறங்கி வீராக இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த காரியம் செத்து போய் கிடக்கிறதோ எல்லாம் உயிர்ப்பிப்பீராக. வருமானத்தை உயிர்ப்பையும் சுகத்தை உயிர்ப்பையும் ஒரே சிற்பிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உழந்து போன எலும்பா, உழந்து போன வேரா, உழந்து போன வாழ்க்கையா, உதவியற்ற வாழ்க்கையா, எந்த நிலை இருந்தாலும் அப்பா மனதிறங்கி நான் சொன்னேன் அதை செய். என் ஆவி உங்களுக்கு வைப்பேன், உயிரை அப்படியே கெட்ட கெட்ட சொப்பனங்கள் வராது. சூனிய கட்டு, மாந்திரிக கட்டு, பாவ கட்டு, ஏவல் ஆவி இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு எழுப்புகிற எந்த மாந்திரிக வளமை இருந்தாலும் சரி, எந்த மந்திரவாதி வளமை இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுவதாக. பயமின்றி தூங்க உதவி பாதுகாக்க ஆண்டவரே நமக்கு இரக்கம், கிருபை, மனதுருக்கம் ஒவ்வொரு இருக்கும்படியாக நிகழ்ச்சி எதையெல்லாம் இழந்து போனார்களோ எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து பிள்ளைகளை வாழ வைப்பீராக, பிள்ளைகளை ஆள வைப்பீராக. அப்படியே வியாதிப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருக்காக உடல் சம்பந்தோட வியாதி, கிட்னி சம்பந்தோட வியாதி, நரம்பு சம்பந்தோட வியாதி, எலும்பு சம்பந்தோட வியாதி, தலை சம்பந்தோட வியாதி, உள்ளங்கால் தொடங்கி உச்சத்தில் இருக்கிற வியாதி, ஆண்டவரே எலும்பும் நரம்பு பாதிக்கப்பட்ட நிலை, பக்கவாதம், ஆண்டவர் ஒரு கை விழுந்த நிலையிலே, கால் விழுந்த நிலையிலே படுத்த கண்ணோக்கி பார்ப்பீர உயிர்ப்பிப்பீராக. இப்பொழுது ஜெபித்து கொண்டு இப்பொழுது குணமாக்குற வல்லமை ஆண்டவர் நாடிக்குள்ளே, நரம்புக்குள்ளே, ஊனுக்குள்ளே, ரத்தத்திற்குள்ளே இப்பொழுது கடந்து வருவதாக. மறுபடியும் எழுந்திருக்க முடியுமா? நடமாட முடியுமா? அதன் வாழ்க்கை படுத்தபடிக்கு ஆய்விடுமா என்று சொல்லி யாரெல்லாம் இருக்கிறார் ஒவ்வொருவரையும் கண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுக்கிறதற்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென், ஆமென்.